கடக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசியாதிபதி சந்திர பகவான் கடக ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஜூன் மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆதிசேஷனும் தாராதேவியும் பிறந்த நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதத்தில் கடக ராசி கும்ப லக்னத்தில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. வரக்கூடிய ஜூன் மாதத்தில் நிறைய அற்புதங்களும் நிறைய அதிசயங்களும் நிறைஞ்சிருக்குது. அதை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன சார் அதிசயம் இருக்குது, ஆச்சரியம் இருக்குது அப்படின்னா, கடக ராசிக்கு 2வது பாவகமாக வரக்கூடியது தான் தனஸ்தானம். வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாக வர்றதில்லை. கடகராசிகாரங்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாக வருவார். அரசாங்க உத்தியோகமே இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம், நான் சுய தொழில் தான் செய்வேன், அதில் தான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பார். வெளிநாடு தொடர்புள்ள வேலை, இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல், 4 பேருக்கு இல்லை 40 பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற எண்ணங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கு தான் கடகராசியில் பிறந்தவங்க காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி சூரியன், கடக ராசியாதிபதி சந்திர பகவானுடைய சாரம் வாங்கி லாபஸ்தானத்தில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் வருவார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூழலில் ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் 48 டிகிரியில் புதனும் 46 டிகிரியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அருமையான நேரம். 12வது பாவகத்துக்கு அதிபதி புதன் விரயஸ்தானாதிபதி அஸ்தமனமடைகிறார். இந்த சூழல் கடகராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே சிறப்பு. விரய செலவுகள் குறையுது. அஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் 9வது பாவகத்தில் இருக்கிறது. 9வது பாவகத்துக்கு அதிபதி குரு, 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு 12வது பாவகத்திலிருந்து சுபஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது பாவகத்தை பார்க்கக்கூடியது. இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகுது. பொதுவாகவே எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்தில் இருந்து 5வது பாவகத்தை பார்க்குறாரே, புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. திருமணக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் திருமணக்காரகன், திருமண ஸ்தானாதிபதி சனி பகவான், இருவருடைய சூழல் நல்ல விதமாக இருக்கிறதுனால திருமணத்தில் இருக்கிற தடைகள் அல்லது திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த ஜூன் மாதம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளார நான் வீடு வாசல் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, மீட்கவே முடியல. வண்டி வாகனம் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, மீட்கவே முடியல. நகநட்டு அடமானம் வச்சுருந்தனுங்க, மீட்க முடியலன்னா இந்த சங்கடங்கள் சரியாக போகுது. சார் அதுக்குள்ளார கடமானம் வச்சதெல்லாம் மீட்டிட முடியுமா சார்? அப்படி சொல்ல வரலைங்க. அது எல்லாமே மீட்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். எடுத்த உடனே நம்ம 100க்கு போனது யாரும் கிடையாதுங்க. 1, 2, 3, 4, 10, 15, 20 தான் 100க்கு போவாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளார லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் நட்சத்திரத்தை வாங்கி விரயஸ்தானாதிபதியோடு சேர்ந்து விரயஸ்தானாதிபதியை அஸ்தமனம் செய்த சூழலால்
உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற தடைகள் நீங்க போகுது. பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுது. பொதுவாக கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கிறீங்க. என்ன ஒன்று, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறீங்க. இந்த நிமிஷம் மனசு தொட்டு பாருங்கள், உங்கள் மனசு தொட்டு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். யாரோ பிழைக்கிறதுக்கு, யாரோ சுகமாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் வர ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய எண்ணம், புத்தி, சிந்தனை தெளிவாக இருக்கும். உங்களுடைய எண்ணம் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி செயல்கள் செயல்படுத்துகிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உறுதுணையாக இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி 12வது பாவகத்தில் 12வது பாவகத்துக்கு அதிபதி 6ஆம் தேதி வரார். 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் மாத பிறப்பில் இருந்து 6 நாளுக்கு, அந்த 6 நாட்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சூழல் ஏற்படுத்தும். 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். 9 நாள் மந்தமாக இருக்கும். ஜூன் மாதம் மொத்தம் 30 நாள், இதில் 9 நாள் மந்தமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் போயிட்டு விரயஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குரு பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய இடங்களை பார்ப்பதால் மீண்டும் உங்களுக்கு புதனாதித்ய யோகம். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார். ஏன்னா அஷ்டமச்சனி அதெல்லாமே பண்ணிடுச்சு. உங்களுடைய நீங்கள் அடுத்தவங்க கிட்ட காசு பணம் கொடுத்து தான் அதிகமாக இருக்குமே தவிர அடுத்தவனுக்கு காசு பணம் கட்டுறது கம்மியாக தான் இருக்கும். அப்போது கொடுத்த பணம் சேர்றதுக்கான வாய்ப்புகள், அந்த மன அழுத்தம் நீங்கக்கூடிய ஒரு சூழல், இல்லை பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, இதெல்லாமே செய்துடும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, இதெல்லாமே நமக்கு சரியான சூழல் ஏற்படுத்தும். அதை விட நான் முக்கியமாக சொன்னது என்னென்னா புத்திரஸ்தானாதிபதி 6 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, திருமணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை அல்லது 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் இந்த பிரபஞ்சம் சரிப்படுத்த போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுவார். குடும்பஸ்தானத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அருமையான நேர காலங்கள். அப்போது அந்த புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு செவ்வாவுடைய சாரத்தில் தானே இருக்கார். ஏற்கனவே மிருகசீரிஷ நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கிறார். புத்திரஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் இருந்து அந்த புத்திரஸ்தானம் குழந்தைகளுடைய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகும். அதில் மாற்று கருத்து இல்லை. கடகராசியில் பிறந்த தாய் தந்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியல அப்படின்னா இந்த தருணங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். எத்தனையோ பேருடைய கடகராசி நண்பர்களுடைய மனநிலை, எதை சாப்பிட்டா என் பித்தம் தளி என்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் கடகராசியில் இருக்க தானே செய்கிறீங்க. இந்த ஜூன் மாதத்தில் கட்டாயம் சொல்கிறேனுங்க, உங்களுக்கு உண்டான ஒரு நேர காலங்களை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அதுபோக கடகராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய அந்த சுபஸ்தானாதிபதி, அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த செவ்வாவுடைய அமைப்பு, இந்த செவ்வாவுடைய அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தையும் தான் இந்த செவ்வாய் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7வது பாவகம், ஏன் 8வது பாவகத்தையும் தான் இந்த செவ்வாய் பார்ப்பார். அப்போ இது எல்லாமே நமக்கு சிறப்பான ஒரு நேர காலங்களாக அமையும். சரியா? வெளியூர் போகணுன்ற ஆசையில் இருக்கிறேன், இல்லை வெளிநாடு போகணுன்ற ஆசையில் இருக்கேன், இல்லை சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய குடும்ப தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த நண்பர்களுக்கு எல்லாமே இந்த நேர காலங்கள் மிக சிறப்பாக இருக்க போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. சந்தர்ப்பம் அப்படின்ற விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுன்னா சாதிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கனாலும் சொல்ல மாட்டேனுங்க, சாதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. எப்படி வேணால் வாழலாம் அப்படின்ற காலத்தில் இப்படி தான் வாழணுன்ற எண்ணங்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு மிக அதிகமாக உண்டு. சரியா? இந்த சூழலால்
இந்த ஜூன் மாதம் அந்த 15 தேதிக்கு மேற்கொண்டு வரக்கூடிய சூழல் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தரும். இதில் மாற்று கருத்து இல்லை. கடகராசியில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு சிகிச்சையின் மூலமாக புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறேனுங்க, மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறேனுங்க அப்படின்னா சூரியன் மேலே குரு, இது வேலை வாய்ப்புக்கும் நல்ல நேரம் தானுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் நல்ல நேரம்தான். சூரியனுடைய வீட்டில் செவ்வாவும் புத்திரஸ்தானாதிபதி, அந்த சூரியன் குரு பகவானோட சேர்ந்திருக்கிற சூழலால் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்படுத்திக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அரசாங்க துறையில் நான் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை ஒரு எக்ஸாம் எழுத போகிறேனுங்க, அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நான் எடுக்கிறேனுங்க அப்படின்னா அந்த ஜூன் 15 ஜூன் 30 தேதிக்குள்ளார நீங்கள் பார்த்துக்கிடலாம். நிச்சயமாக கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். நமக்கு இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சனிதானே. அந்த சனி பகவான் 9வது பாவகத்தில் இருந்து கடகராசிக்கு 3வது பாவகம்னு சொல்லக்கூடிய புதனை பார்ப்பார். புதனுடைய இடத்தை பார்ப்பார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டேன், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டேன், போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு. இந்த மாதிரி மன அழுத்தங்கள் எல்லாம் நீங்க போகுது. நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்வாதாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதில் மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒன்று இவர் சொல்கிறாருனால நினச்சிக்காதீங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்திலையும் நிச்சயமாக ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேனுங்க. ஆதாரம் இருக்குது, இதில் மாற்று கருத்து இல்லை. உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம் சொன்னேன் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியாதிபதியும் குழந்தை காரகனும் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால, அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக நான் சொன்னேன் அப்படின்னா அந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், அதுவும் செவ்வாவுடைய சாரம் உங்களுடைய ராசியாதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ஆதாரபூர்வமாக தான் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கிறேனுங்க. இது கண்டிப்பாக நல்லது நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக போகுது. இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இடமாற்றங்கள் இந்த தருணங்களில் செய்துக்கலாம். இந்த பதிவு கடகராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பயனுள்ள பதிவாக இருக்கும்ன்று நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.